ஒரு கவுன்சிலருக்கு எம்எல்ஏக்கு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க, எம்பிக்கு வந்து 50 100 கோடி வரையும் செலவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுப்புற இன்னைக்கு இதெல்லாம் கார்ப்பரேட் அரசியலாக மாறிடுச்சு. இப்போ வந்து சீமான் வந்து அவருடைய அரசியலை முன்னெடுத்திருக்காரு. அது மக்களுக்கான மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. பெரும் அளவு இல்லைனாலும் குறைஞ்ச வாக்கு ஒரு 50 லட்சம் வாக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 10 பைசா கொடுக்காம மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்கள் பற்றி பேசி மக்கள் பிரச்சனைகளை பேசி தான் இன்றைக்கி இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருப்போம். அதுக்கு நான் இப்போது அரணாக நிற்கிறேன் அவருக்கு ஆதரவாக, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதா இருந்தால் இன்னைக்கு விஜய் கிட்ட குமிஞ்சு கிடைக்க பணம். அவருக்கு இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் அவர்தான் இன்னும் தேர்தலை வரக்கூடிய 26 தேர்தல்ல எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து 100 கோடிங்கிறாரு, ஒரு எம்எல்ஏவுக்கு 25 கோடி 50 கோடிங்கிறாரு. அப்ப ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா கூட அவனும் அந்த தெனாவட்டில் தான் பேசிட்டு இருக்கான். 1 லட்சம் ஓட்டு வாங்கினா விஜயும் அந்த தெனாவட்டில் தான் சொல்லிட்டு இருக்கப்ப நான் தான் முதல்வர் அப்படின்றான். இங்கே டிவிகேவா டிஎம்